இன்னைக்கு நாம ஆழமா அலச போற படம் துரந்தர். ரன்வீர் சிங் நடிப்புல ஆதித்யதார் இயக்கத்துல வந்த ஒரு ஒரு வித்தியாசமான எஸ்பியோனாஜ் த்ரில்லர். ஆமா, வழக்கமான பளபளப்பான சூப்பர் ஸ்பை படங்கள் மாதிரி இல்லாம இது ரொம்ப யதார்த்தமா ஒரு மாதிரி ரக்கடான ஒரு படம். சரி, வாங்க இந்த படத்தை நம்மளோட 4 முக்கிய காரணிகளை வச்சு அலசி ஆராயலாம். முதல்ல நரேட்டிவ் கொஹிஷன், அதாவது திரைக்கதை எவ்வளவு கோர்வையா விறுவிறுப்பா இருக்குன்னு பார்க்கலாம். சொல்லப்போனா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஒரு ஸ்லோ பர்ன் டென்ஷனை உருவாக்குறதுல ஒரு மாஸ்டர் கிளாஸ். கரெக்ட். கதையே ஒரு அரசியல் சதுரங்க ஆட்டம் மாதிரி நகர்த்துறாங்க. குறிப்பா அந்த 2611 சீக்வென்ஸ்ல ஹீரோ தன் அதிர்ச்சியை மறைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருமே. ஆமாமா, உண்மையிலே உடம்ப சில்லிட வைக்கிற காட்சி அது. அந்த ஒரு சீன் கதைக்கு அவ்வளவு கனம் சேர்க்குது. நிச்சயமா. சோ நரேட்டிவ் கொஹிஷன் ஸ்கோர் வந்து ஒரு 4.5. இது மாதிரி இன்னும் நிறைய படங்களோட அலசல்களை பார்க்க நம்ம ஃபிளிக்ஸ்காஸ்டிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க. அடுத்தது விஷுவல் இன்னோவேஷன். ஆமா, பாலிவுட்டோட வழக்கமான நியான் கலர் ஸ்பை உலகத்துக்கு நேர் எதிரா இதுல ரொம்ப டல்லான ஒரு ஆன்டி கிளாமர் கலர் டோன் பயன்படுத்தியிருக்காங்க. அது அந்த நிலத்தோட கடுமையை அப்படியே காட்டுது இல்லையா? கரெக்ட். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ரெட் ஸ்கிரீன் சீக்வென்ஸ். சரியான பாயிண்ட். அதிர்ச்சியை காட்ட ஸ்லோ மோஷன் மாதிரி ஸ்டைல் பண்ணாம ஒரு விதமான குழப்பமான மனநிலைய டிசோரியன்டேஷன் அத வச்சு சொன்ன விதம் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்க்கு ஒரு சரியான உதாரணம். ஆமா, அதனால விஷுவல் இன்னோவேஷன் ஸ்கோர் ஒரு திடமான 4.5. எங்களோட இந்த ஸ்கோரிங் மாடல் பத்தியோ இல்ல நீங்க என்ன ஸ்கோர் கொடுப்பீங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கோம். இப்போ பிராண்ட் ஆடியன்ஸ் அலைன்மெண்ட். இதுல ரன்வீர் சிங் அவரோட வழக்கமான பளபளப்பான ஸ்டார் இமேஜ மொத்தமா உடைச்சு ஒரு பச்சோந்தி மாதிரி எந்த கேரக்டராவும் மாறுற நடிகரா தன்னை நிரூபிச்சிருக்கார். ஆடியன்ஸ் கிட்ட இருந்தும் அதுக்கு ஜபர்தஸ்த் வரவேற்பு. மசாலா லாஜிக்கை தாண்டி யதார்த்தமான கனமான கதைகளுக்கு ரசிகர்கள் தயாரா இருக்காங்கன்னு இந்த படம் நிரூபிச்சிருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்ல? பிராண்ட் ஆடியன்ஸ் அலைன்மெண்ட் ஒரு கச்சிதமான 5.0. இந்த படத்துக்கு நீங்க என்ன ஸ்கோர் கொடுப்பீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, கடைசி காரணி பேசிங் எஃபிஷியன்சி. 3 மணி நேரம் 34 நிமிஷம் ஓடுற படம். இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய விவாத பொருள். ஆமா, இந்த ஜானர் படங்களோட தீவிர ரசிகர்களுக்கு அந்த சாப்டர் வைஸ் அமைப்பு பிடிச்சிருக்கு. ஆனா பொதுவான ரசிகர்களுக்கு, வேகமான படங்களை பார்த்து பழக்கப்பட்ட பொதுவான ரசிகர்களுக்கு 2வது பாதியில வேகம் குறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு வரலாம். ரொம்ப பொறுமை தேவைப்படுது. அது உண்மைதான். ஆனாலும் அந்த மெதுவான வேகம் கூட ஒரு நோக்கத்தோட தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம். அதனால பேசிங் எஃபிஷியன்சிக்கு நாங்க கொடுக்கிற ஸ்கோர் 3.5. இந்த படத்தோட நீளம், சர்ச்சைகள் இல்ல கேரக்டர்கள் பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. அப்போ மொத்தத்துல இந்த படம் என்ன சொல்ல வருது? இது வெறும் படம் இல்ல. ஆமா, இது ரசிகர்களோட பொறுமைய சோதிச்சு கடைசியில ஒரு அபாரமான அனுபவத்தை கொடுக்குது. கமர்ஷியலா பார்த்தாலும் வாரத்திலே 200 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. நீளமான படம் ஓடாதுங்கிற பயத்தை உடைச்சிருக்கு. சரி, கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி. படத்துல எந்த விதமான உணர்வுகளை புண்படுத்துற மாதிரியான காட்சிகள் இல்ல, அரசியல் சார்பு அல்லது கலாச்சாரத்துக்கு எதிரான விஷயங்கள் இருந்ததா? நிச்சயமா இல்ல. ரொம்ப நேர்மையா யதார்த்தத்தை மட்டுமே காட்டியிருக்காங்க. அதனால நம்மளோட ஓவரால் ஃபிளிக்ஸ்காஸ்டிங் ஸ்கோர் இந்த படத்துக்கு 4.5 out of 5. சுருக்கமா சொன்னா a brutal beautiful masterpiece. அப்போ நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. இந்த மாதிரி நீளமான ஆழமான கதையம்சம் கொண்ட படங்கள் தான் இந்திய சினிமாவின் அடுத்த கட்டமா இருக்குமான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க?